வணக்கம். இன்னைக்கு தீர்வு பகுதியில் பெண்கள் தற்காப்பு பற்றி பேச போகிறோம். இப்போ பெண்களுக்கு பலவிதமான இடங்களில் பாதிப்புகள் ஏற்படும் போது எப்படி தன்னைத்தானே அவங்க தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம நடந்துக்கிற முறை ஒன்று இருக்கு, அதை பற்றி பேசணும். ஆனாலும் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது என்ன பொருட்கள்லாம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம ஓரளவுக்கு நம்மள தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ அதிகமா மேலை நாட்டுகளிலும் சரி நம்ம நாட்டிலையும் சரி அதிகமா ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ற வெப்பன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெப்பர் ஸ்ப்ரே. இதை பத்தி நிறைய பேருக்கு பெரிய விவரம் இல்லை. அது என்ன விலையா இருக்குமோ, அது எவ்வளவு பெருசா இருக்குமோ, இல்லைன்னா அது எப்படி பண்ணிருப்பாங்க, அது எப்படி உபயோகப்படுத்துறது, இப்படி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சுக்கோங்களேன். அதுல அவங்க பலவிதமான மாடல்கள்ல பெப்பர் ஸ்ப்ரே வருது. ஒரு பென் வடிவிலும் வருது, இல்லைன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கீ செயின் மாதிரியும் வருது. இதே இப்போ சடனா எடுத்து யூஸ் பண்றதுக்கு நம்ம கை கிட்டேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரியும் தயாரிச்சுட்டு இருக்காங்க. பல விதமா இந்த பெப்பர் ஸ்ப்ரே அவைலபிளா இருக்கு. பெப்பர் ஸ்ப்ரேங்கிறது என்ன, இது எப்படி நம்ம தற்காத்துக்கலாம், இதை நம்மள அஃபெக்ட் பண்ண வேண்டிய வரவங்களை எப்படி அது பாதிக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பெப்பர் ஸ்ப்ரே அப்படிங்கறத ஓசி கேஸ் இல்லைன்னா கேப்சிகம் ஸ்ப்ரே அப்படின்னும் சொல்றாங்க. இது ஓலியோ ரெசின் கேப்சிகம், இதுதான் ஓசி ஸ்ப்ரே அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கேப்சிகம் குடமிளகாய் நல்ல பழுத்த நிலையிலும், இல்லைன்னா நம்மளோட மிளகாய் இருக்கு இல்லையா, மிளகாய் பழம் இருக்கு இல்லையா, அந்த பழம் இது ரெண்டும் ஏதான ஒண்ணுல அந்த கெமிக்கல் அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த கெமிக்கலை எடுத்துட்டு இதுல ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, எத்தனால் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கெமிக்கல் அந்த ஒரு கேப்சிகம்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இந்த எத்தனால் எவாபரேட் ஆயிடும். எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிசு பிசு தன்மையோட ஒரு வேக்ஸ் மாதிரி ஒரு பை ப்ராடக்ட் வரும். அதை தான் நம்ம ஓலியோ ரெசின் கேப்சிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் அந்த ஸ்ப்ரேல யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரே ஜென்ரலாவே போலீஸ் எல்லாம் இந்த டியர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட்டம் அதிகமா இருந்து ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டா அந்த பொதுக்கூட்டத்துல இருக்கிற இவங்களெல்லாம் அங்கேருந்து நகர்த்தணும், வேற அவங்களாம் எங்கேயாலும் போகணும், அந்த இடத்துல ப்ராப்ளம் பண்ணாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இந்த டியர் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் இந்த இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுல இந்த ஸ்ப்ரேல இப்ப யார் கண்ணியான இந்த ஸ்ப்ரே பட்டுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்ணை ஒரு ½ an hour திறக்கவே முடியாது. இந்த ஸ்ப்ரே கண்ணுக்குள்ள போச்சுன்னா கண்ணை ½ an hourக்கு மேல திறக்கவே முடியாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் இது. அது தவிர எரிச்சல் அப்படிங்கிறது உருவாகும். அதுக்கப்புறம் நிறைய அவங்க லங் ரிலேட்டடா அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் வரும், இருமிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நல்ல ஒரு குனிஞ்சுக்கிட்டு இரும்புற மாதிரியான ஒரு சென்ஸ் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ½ an hour அந்த பர்சன் நம்மள யார் இது தாக்குறதுக்காக வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்கள் திறக்க முடியாத நிலையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த இடத்த விட்டு போயிடலாம். அது தவிர அவங்க ரிகவர் ஆகிறதுக்கே ஒரு ½ an hour ஆகும். எந்த ஸ்கின்ல பட்டா கூட அது அப்படி ஒரு எரிச்சல் ஏற்படும் அப்படின்னாங்க. ஒரு நார்மல் வாட்டர்னால வாஷ் பண்ணா கூட அந்த எரிச்சல் அவங்களுக்கு போகாது. அவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீர் அதிகமாகி அது வழியா அவங்க டைல்யூட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கெமிக்கலோட இது சீரியஸ்னஸ் குறையும். ஸோ இவ்வளவு அந்த பெப்பர் ஸ்ப்ரேல இருக்கு. ஸோ இதை பெண்கள் வாங்கிட்டு அவங்க பேக்ல வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க, என்ன பண்றது, எப்படி இதை ஸ்ப்ரே பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ரே பண்றவங்க கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் மூக்க மூடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மூச்சை பிடிச்சுக்கிட்டே அவங்க அந்த ஸ்ப்ரே பண்ணாங்க அப்படின்னா எதிர இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பாதிப்பு ஏற்படும். அதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ இந்த பெப்பர் ஸ்ப்ரே இப்ப மாடர்ன் காலத்துல ரொம்ப அவசியமான ஒரு கருவியா இருக்கு நம்மள தற்காப்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு. அது தவிர நம்ம நார்மலா அது இல்ல நம்ம கையில அப்படின்னா, பெண்களோட பேக்ல சில சமயம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே இருக்கும், பர்ஃப்யூம் இருக்கும். அது மாதிரி விஷயங்களை கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா அதுலயும் உங்களுக்கு கெமிக்கல் கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி டியோட்ரண்ட். ஸோ இதெல்லாம் இம்மீடியட்டா எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நம்ம தாக்க வரவங்களை நெக்ஸ்ட் எதுவும் யோசிக்க விடாம பண்றதுக்கான ஒரு கருவியா இருக்கும்.
அதே மாதிரி வந்து நமக்கு இருக்கிற கையில இருக்கிற ஒரு நெயில் கட்டரோ இல்லைன்னா ஒரு சின்ன நைஃபோ, ஈவன் வந்து இப்போ அந்த ஒரு கீ செயின்ல கூட வந்து அந்த கத்தி மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கீ செயின் வைக்கிறாங்க. ஸோ நார்மலா வந்து நம்ம கையில வச்சுக்கலாம். இது வந்து தேவைப்பட்ட போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லாதவங்க வந்து தலையில, பெண்கள் வந்து தலையில வந்து ஒரு ஹேர் கிளிப்பை போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஹேர் பின் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து தற்காத்துக்கலாம். இப்போ ஆட்டோல போறவங்க வந்து நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது, திடீர்னு வந்து ஒரு அந்த ஆட்டோ டிரைவர் நம்மள எங்கேயோ அழைச்சிட்டு போறாங்கன்ற போது அவரை பின்னாடியிலேருந்து நம்ம வந்து எப்படி அவரை அட்டாக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு துப்பட்டா இருக்கலாம், இல்லைன்னா சாரியோட பல்லு இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து எல்லாருமே இப்போ வந்து மொபைல் சார்ஜர், அதுக்கப்புறம் வந்து மொபைல் சார்ஜர் வச்சிருக்கோம். ஸோ அதோட கேபிளை வந்து யூஸ் பண்ணி கூட அவங்க கழுத்தை சுற்றி நம்ம வந்து அவங்களை அட்டாக் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளோட வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும், ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எதுவுமே இல்லைங்க என்கிட்ட அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா, பின்னாடியிலேருந்து அவங்களோட காலர் பிடிச்சு இழுத்தாலே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பட்டன் வந்து அந்த டிரைவரோட கழுத்துல படும்போது அவரால் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் அதுக்கு மேல பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கூட வந்து பெண்கள் தற்காத்துக்கலாம். இது வந்து எல்லாமே வந்து மைண்ட் ரிலேட்டட் தான். அந்த டைம்ல வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்ததுன்னா எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஸோ நம்மளோட அசைவுகள், நம்மளோட இது எப்படி இருக்கும், இப்போ வந்து மொபைலே பார்த்துட்டு இருந்து சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்களை வந்து திடீர்னு வந்து அவங்க நம்மளை அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கலாம். ஸோ கான்சியஸா நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளை தாக்குறவங்களை வந்து நம்ம வந்து அலர்ட்டா நம்ம வந்து எப்படி வந்து அதை எதிர்கொள்றது அப்படிங்கறத வந்து பெண்கள் வந்து எப்பவுமே மனசுல வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். லைட் இல்லக்கா, லைட்